வணக்கம். காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் தூங்கவே மாட்டார். அதனால் எங்களுடைய வாரி வழங்கும் வள்ளலின் பரம்பரையில் வந்த எங்கள் தலைவர் கட்டுமரம் அவர்கள் அவருக்கு தங்கும் விடுதியில், அரசினர் விடுதியில் ஏசி மாட்டி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட வள்ளலாக்கும் எங்கள் ஐயா அப்படின்ட்டு புலங்காகிதம் அணைஞ்சிருக்காரு திருச்சி சிவா. திருச்சி சிவானாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு தெரியும். நம்ம விவேக் படத்தில் வரக்கூடிய புஷ்பா புருஷனா சார் நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்டு வச்சுருப்பீங்க. பதிவுகளையும் பார்த்தேன். அவர் தான் அவள் கேவலத்தின் உச்சமாக ஒரு திருச்சி சூர்யாங்கிற ஒரு மகனை பெற்று எந்த கட்சிக்கும் உண்மை இல்லாமல் வாயில் வந்ததெல்லாம் பேசி எந்த தலைவரையாவது இழிவுபடுத்துகிறோன்னா பெண்களோட இணைத்து பேசி அவர்கள் மனைவிகளை இழிவுபடுத்தி பேசி தானும் தான் அப்பனும் தான் உலகத்தில் யோக்கியமானவங்க, அவங்களோட யோக்கியத்துக்கு புகைப்படங்கள் இறஞ்சி கிடக்குது. புஷ்பா லீலைகள்னு கூட அந்த படத்துக்கு பேர் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இவங்க தான் அந்த யோக்கியத்தனம், இந்த யோக்கிய சிகாமணிகள் தான் ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இதில் நிறைய பேர் ஒரு ஏசி கேட்டது குத்தமாயா, நாங்கள் என்ன அவரை குத்தமாக சொல்லிட்டோம், கேட்டாரு நாங்கள் அந்த வசதியை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏசி நீங்கள் போட்டு கொடுத்துருந்தா கூட குத்தம் இல்லை, உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம்தான். அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறதுனால தான் எங்களுக்கு வருத்தமே. இன்னொன்று, அவர் ஏசி கேட்டாருன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கே தான் உங்கள் சூழ்ச்சி, உங்கள் நரித்தந்திரத்தை பார்த்து எங்களுக்கு கோபம் வருது. ஏன்னா ஒருவேளை ஐயா காமராஜர் ஏசி இருந்த விடுதியில் தங்கி இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் எனக்கு ஏசி வேணும்னு கேட்டிருக்க மாட்டார். அவர் உபயோகப்படுத்தியிருக்கலாம், அங்கே இருந்திருக்கும், அந்த அறையில் அவர் தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும், இல்லை தங்கியிருந்திருக்கலாம். கேட்டார். அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னார் பாருங்க. வேப்ப மரத்தடியில் கட்டில் போட்டு படுத்திருந்த முதல்வராக இருக்கும்போது கூட அப்படியே எந்த பாதுகாப்பும் எந்த ஒரு பயமும் இன்றி படுத்திருந்த ஐயாவை பற்றி சொன்னீங்க பாருங்க. அங்கே தான் உங்கள் சில்லறத்தனமும் சில்லாளித்தனமும் தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, உங்கள் வழியில் அவராவது ஏசி இல்லாமல் படுக்க முடியாது, ஆனால் இந்த ஏசி அமைச்சு கொடுத்ததா நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்களே, அந்த தொலைவர் அவர் எப்படி தெரியுமா? அவரால் 2 ஏசி இல்லாமல், 2 ஏர் கூலர் இல்லாமல், 2 மனைவி துணைவின்னு பொம்பளைங்க இல்லாமல் அவரால் உண்ணாவிரதமே இருக்க முடியாதுங்க. இதை எங்கே போய் சொல்லுவீங்க? நாறுதா நீங்கள் என்னத்தையோ சொல்ல போய் உங்கள் வண்டவாளங்கள்லாம் இன்னைக்கு ஏறின தண்டவாளத்திலேயே திருப்பி ஏறி உங்கள் மானங்கள் திருப்பி கப்பல் ஏறிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அதான் நீங்களே உங்களை சொரிஞ்சு விட்டு பார்க்குறீங்க அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெரிய காமெடி பண்ணார் காமராஜர் ஐயா அவர்கள். இவருடைய கையை, அதாவது காமராஜர் ஐயா அவர்கள் சாகும் தருவாயில் கருணாநிதியை கையை பிடிச்சிட்டு அது நீ தான் இந்த தமிழ்நாட்டையே காப்பாற்றணும், நீ தான் உலகத்தை காப்பாற்ற ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாராம். அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு அடித்து சொல்கிறாங்க நம்ம மக்கள். இறக்கும் தருவாயில் கண்டிப்பாக அவர் இறந்து போன டைமில் கருணாநிதி அவர்கள் சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தலையணைக்கடியில் வச்சுருந்த 175 ரூபா பணம் பத்திரமா இருந்தது. அது அந்த திருட்டு பிரகஸ்பதி இருக்கார் இல்லையா, அவர் கண்டிப்பாக வந்திருக்கல. அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா அன்னைக்கு 175 ரூபாயும் பாக்கெட்டில் ஆட்டையை போட்டு போயிருப்பார். அதனால சத்தியமாக சாட்சாத் அடித்து சொல்கிறோம், கற்பூரம் ஏற்றி சொல்கிறோம், கருணாநிதி அவர்கள் இந்த நேரத்தில் இந்த திருச்சி சிவா சொன்ன விடயத்தில் போயிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படியே பார்த்துருந்தா கூட சொல்லியிருக்கலாம். எப்படி தெரியுமா? ஐயா கருணாநிதி, நான் தான் நேர்மையாளன்னு பேர் வாங்கிட்டேன், நான் இழிச்சவாயன்னு பேர் வாங்கிட்டேன், பிழைக்க தெரியாதவனாயிட்டேன், என்னாலலாம் கொள்ளை அடிக்க முடியலை, திருட முடியலை, நினச்சி கூட பார்க்க முடியலை. ஆனால் என் ஞான திருஷ்டியில் ஒன்று தெரியுது, அடுத்து இந்த தமிழ்நாட்டை கொள்ளை அடிக்க போகிறது நீ தான். நீ பதவிக்கு நல்லா கொள்ளை அடிச்சுக்க சாமி, மலையை வெட்டி விற்றுக்க, மணலை வெட்டி தின்னுக்க, மக்களாட்சி மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சி வந்ததெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. நீ மன்னராட்சி மாதிரியே மகனுக்கு பேரனுக்குன்னு முடிசூட்டி தள்ளிடு. நீ மக்களை மக்களாகவே நினைக்கக்கூடாது. என்ன அட்ராசிட்டி பண்ணணுமோ அவங்கள என்ன சொல்ற, அவங்க மேலே ஏறி மிதிச்சு தான் நீ அரியணையிலேயே உன் அரசாங்கத்தை நடத்தணும். ரொம்ப முக்கியம், நீ பணக்கார பட்டியலில் வந்தே ஆகணும், அப்படின்னா தான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா இறந்துருப்பாரு. அதை வேத வாக்கா நினச்சி தான் இன்னைக்கு அந்த கட்டுமர குடும்பம் அதை அப்படியே ஐயா கருணாநிதி ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்றி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். கண்டிப்பாக அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதுவும் நல்லத்தனமாலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இது இப்போ பெரிய விட்டுவாங்களா? ஏன்னா எளிமையின் மறு உருவம், நேர்மையின் மறு உருவமாக போற்றப்படுற ஐயா காமராஜர் எந்த சமூகத்துக்கும் உரியவர் கிடையாது, அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் உரியவர் கிடையாது. கட்சி பேதமின்றி, சமூக பேதமின்றி, எந்த ஏற்றத்தாழ்வுமின்றி எல்லா தரப்பு மக்களாலையும் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய குணாதிசயம் என்னன்னா அந்த நேர்மை தான். அவருக்கு 1008 விமர்சனம் அவருக்கும் இருக்கலாம். விமர்சனம் இல்லாத ஒரு தலைவனோ மனிதனோ உலகத்தில் இருக்க முடியாது. அவர் காங்கிரஸ் தலைமையாக கொண்டவர்னால அவர்கள் சொன்ன மொழி, ஹிந்தி மொழியை அவர் கொண்டு வர்றதுக்கு முயற்சித்திருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா இன்னும் பல திட்டங்களை அவங்க காங்கிரஸார் சொல்கிறத ஏற்று அதை இங்கே அந்த திட்டங்களை உருவாக்கியிருக்கலாம். அது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக கூட போயிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால்
தனிப்பட்ட வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் மக்கள் பணத்தை அவர் கையாடலை. அந்த திட்டங்களை கொண்டு வரதா சொல்லி அந்த திட்டத்துக்குள்ள பல கோடி ரூபாய்களை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சு அடைச்சிக்கிட்டு போகலை. பினாமி சொத்துக்கள் சேர்க்கல. நேர்மையானவர். அந்த ஒற்றை சொல் மந்திரம் தான் அவரை இன்னைக்கு பெரிய தலைவனாக வச்சிருக்குது. சரியா? அதனால இன்னைக்கு எல்லா தரப்பினரையும் உசுப்பி விட்ட உடனே அப்படியே முழிச்சிட்டு போய் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆனால் நான் தப்பா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசினாப்புல ஒரு அறிக்கை. அதில் வேற ஸ்டாலின் அவர்களுக்கு விலவரத்து போயிடுச்சு. இதை வச்சு மற்றவங்க குளிர்காயணும்னு நினைக்காதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க, இதை பெருசாக்கிறாதீங்க அப்படின்னு. இல்லை, பெருசாக்குவோம், பேசுபடு பொருள் ஆக்குவோம். ஏன்னா இன்னைக்கு ஏசி செய்து கொடுக்குற அளவுக்கு எதிராளியை கூட நேசிக்கிறவர் உங்களுடைய கட்டுமரம்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இந்த கட்டுமரம் தன்னுடைய முரசொலியில் ஐயா காமராஜரா வரன்னு வரைஞ்சது எப்படி தெரியுமா? அவ்வளோ அசிங்கமா பெண் உருவமாக கேலி சித்திரங்கள் வரைஞ்சி அதுலேயும் உள்ளாடையோடு இருந்து கசிங்கமாக மேலாடையில் உள்ளாடையோடு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரியார் இன்னைக்கு தூக்கிட்டு வரீங்களே, இந்த பெரியார் ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு உணவு அதை தின்னுட்டாராம் காமராஜர் அவர்கள். அதாவது பெரியாரை உட்கொண்டுட்டாராம். அதனால அஜீர்ண கோளாறுல வயிறு வீங்கி அவஸ்தைப்படுறாராமா. இந்த அஜீர்ண கோளாறு தரக்கூடிய பெரியாரை இன்னைக்கு விழுங்கிக்கிட்டு இவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னும் கேலி சித்திரத்தில் எப்படின்னா பெரியார் அவர்களை அவருக்கு முன்னாடி காலை அமைக்கி விடுற மாதிரி பாசாங்கு செய்கிறாராமா. ஆனால் அவருக்கு பின்னாடி அவரை கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி ஒரு படம். நீங்கள் இன்னொன்று அடுத்தது தேர்தலை ஒட்டி போகும்போது பூ முடித்து சிங்காரிச்சு நேரு அவரை அப்படி சிங்காரிச்சு அனுப்புகிற மாதிரி முழுக்க வக்கரத்தின் உச்சமாக அதை வரைஞ்சிருப்பார். ஆம்பளை சிங்கமாக கர்ச்சித்த ஐயா காமராஜ் அவர்களை அப்படியே பெண்ணா மாத்துறதுல இழிவா அவங்க நினைச்சு, பெண் இழிவான இது கிடையாது. ஆனால் எதுக்காக ஒரு ஆணை பெண்ணா சித்தரிக்கணும்? அந்த மாதிரி சித்தரித்து கேவலப்படுத்தினவர். அவரை எருமை மாடோட ஒப்பிட்டு பேசியவர். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் தலைவி இந்திரா காந்தி அவர்களை அசிங்கமாக பேசினவர். ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வை தலையில் அடிப்பட்டதோட ஒப்பிட்டு பேசிய ஒரு அசிங்கம் பிடிச்ச அசிங்க ஜந்து. சுதந்திர போராட்டத்தின் போது அசிங்க கதைகளை எழுதி வாசித்து புலங்காகிதம் அடைந்த இந்த மக்கள் தான் ஐயா காமராஜர் அவர்களை வீழ்த்த வேண்டும், இனிமேல் காமராஜர் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அசிங்கங்களை பரப்பிக்கிட்டு இன்னைக்கு காமராஜர் ஐயாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்களாம். ஏசி போட்டது காமராஜர் ஐயாவுக்காக இல்லை, இந்த கருணாநிதி அவர்களுக்காக. அவரு தங்கணும், அவருடைய எம்எல்ஏக்கள் தங்கணும், அவருடைய அமைச்சர்கள் தங்கணும், அவர்கள் சொகுசா போராடலாம், அரசு விடுதியில் நல்லா உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டி வச்சது. அதை போய் ஒரு நாள் காமராஜர் பயன்படுத்தியிருக்கலாம். அதை போய் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, எளிமை ஏன் இதுக்கெல்லாம் பொங்குறீங்க? அவர் எளிமைன்னு நீங்கள், அவர் ஒன்றும் எளிமை இல்லை. அவர் அன்னைக்கு வச்சிருந்த மிட்டாமரசு காரெல்லாம் வச்சுருந்தாரு. அவர் மக்கள் பணத்தில், மக்களுக்கான வரி பணத்திலையோ இல்லை மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட திட்டங்களிலோ நல்ல திட்டங்கள்ல இருந்து ஒதுக்குனாரா அவங்கள மாதிரி? இல்லை உலக வங்கியில் கடன் வாங்கி 7 லட்சம் 9 லட்சம் கடன் வாங்கி அதில் கார் வாங்கினாரா? ஒரு முதல்வர் மாட்டு வண்டியில் தமிழகம் முழுவதும் போக சொல்கிறீங்களா? காரே கண்டுபிடிக்கல, இப்படி ஒரு வாகனமே இல்லை, மாட்டு வண்டி தான் அப்படின்னா அன்னைக்கு அன்றைய மன்னர்கள் கார் இல்லை தேரில் போனாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் சாமானியர்கள் போனாங்க, பணக்காரர்களும் போனாங்க. அதே மாதிரி தான் கார் வந்துருச்சு. அதோட கொஞ்சம் வேகமாக ஒரு பொருள் வந்திருக்குன்னா அதை அவர் முதல்வராக பயன்படுத்திக்கிறதுல என்ன எளிமை அங்கே குறைஞ்சு போயிடுச்சு. அவருக்கு தனிப்பட்ட பயன்பாடுக்காக தன்னுடைய அம்மாவுக்கு அப்படி இப்படின்ட்டு அரசு பணத்தில் அவர் கொளுத்து போய் வாங்கியிருந்தார். அதில் ஆட்டையை போட்டு காரை வாங்கினா தப்பு. அதுவும் அது பரிசாக கொடுக்கப்பட்டதுன்னு வருது. முதல்வர் பணிக்காக, மக்கள் பணிக்காக அவர் பயன்படுத்தி கொண்டதே தானே தவிர கல்யாணம் காட்சிக்கும் காது குத்துக்கும் அக்கா மாமா வீட்டுக்கு போகிறதுக்கும் அன்னை மாமா வீட்டுக்கு போகிறதுக்கும் காலையில் மனைவி வீட்டுக்கு போகிறதுக்கும் மத்தியானம் துணைவி வீட்டுக்கு போகிறதுக்கும் தவறாமல் 2 வீட்லேயும் நான் சாப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் பயன்படுத்தலை. எளிமையான மாட்டு வண்டியில் போகணும், இல்லை நடந்து போகணுமா? முதல்வர் அதான் எளிமையா உங்களுக்கு? எளிமைன்னா அது இல்லை. அதிக ஆடம்பரம் இல்லாமல், அதிக செலவு இல்லாமல், அடுத்தவன் பொருளை மக்கள் பணத்தை திருடி பணக்காரனை கொளுத்து வாழாமல் தனக்கு உரியதில் வாழ்கிறது தான் எளிமை. அதுக்கு பேர் தான் எளிமை. சரியா? இவரெல்லாம் எளிமையான்னு கேட்குற அளவுக்கு ஏகத்தாளமாக போச்சா? உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறாங்க. ஏதோ நோண்டி பார்த்துட்டீங்க, இதோட விளைச்சலை நீங்கள் அறுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் இதுலேருந்து சொல்லிக்கிறோம். இதே காமராஜர் அவர்களுடைய புகழ் வழக்கத்தின் போது தான் அண்ணன் சீமான் அவர்கள் ரித்தனியா அப்படிங்கிற அந்த பாலியல் வன்கொடுமையால் இல்லை வரதட்சணை கொடுமையால் இறந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதர் சங்கங்கள் எங்கே போயிட்டாங்க, குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டாங்களா, போதைப் பொருள் போட்டுட்டு தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க.
இது வந்து ஒரு வழக்கமான சொல். ஒரு கோபத்தில் ஒரு உத்வேகத்தில் ஒருத்தட்ட கேட்போம், என்னப்பா எல்லாத்துக்கும் குதி குதின்னு குதிச்சிங்களே, அதிமுக ஆட்சியிலலாம் குதி குதின்னு குதிச்சிங்களே, அப்படி கொடி பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, ஒரு ஆர்ப்பாட்டமாக பேனர் தூக்கிட்டே நடந்துட்டு இருந்தீங்களே, இப்போ திமுக ஆட்சியில் இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், டெய்லி ஒரு சிறுமி மரணம், தினமும் ஒரு 4 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, தினமும் ஒரு பெண் பலி, தினமும் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கும் சேர்த்து இப்படின்ட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல்களால் பெண்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சட்டமும் இவ்வளவு படிப்பும் இவ்வளவு தொழில்நுட்பங்களும் வளர்ந்து இவ்வளவு அறிவு பெருத்த காலத்திலேயே இது நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம, திமுக அரசு நடக்கும்போதெல்லாம் கண்டுக்காம மீதி எல்லாத்துக்கும் குதிச்சிங்களே, இப்போ எங்கே போறீங்கன்னு கேட்கறதுக்காக எங்க உங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் விற்கிற டாஸ்மாக குடிச்சிட்டு மல்லாந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டாரு. இது எல்லாரும் கேட்கறது தான். ஏன்ப்பா அதுக்கெல்லாம் இது பண்ணியே இப்போ மட்டும் என்ன உனக்கு மப்பேறிடுச்சா, மப்பில் படுத்து தூங்கிட்டியான்னு ஊர் நாட்டில் வழக்கமாக கேட்குற கேள்வி. அதுதான் அவர் கேட்டார். அதுக்கு மாதர் சங்கம் அப்படியே பொங்குன்னு பொங்கி அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை கிழிக்கிறது மிதிக்கிறது அப்படின்னு பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதர் சங்கத்துக்கு அதிமுக எடப்பாடியார் அவர்களை சசிகலாவோட அசிங்கமாக உதயநிதி ஸ்டாலின் இணைத்து வைத்து இரட்டை அர்த்தத்தில் பேசும்போது சசிகலா அவர்களை பெண்ணா தோணலையா? எனக்கு சசிகலா அவர்கள் மேலோ அதிமுக பிரகஸ்பதிகள் மேலோ எந்த ஆதரவோ, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் வந்து புனிதமானவர்கள், நேர்மையானவர்கள் அப்படி இல்லை. அந்த பெண்ணுக்கு நடக்கும்போது அந்த பெண்ணை சொல்லும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போ உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் கிடைக்கலையா? மிதிக்கிறதுக்கு தெம்பு இல்லையா? திராணி இல்லையா? இதே ஸ்டாலின் ஐயா அவர்கள் பரப்புரை எதிர்கட்சியாக இருந்து பரப்புரை பண்ணும்போது ஜெயலலிதா அவர்களை மோடி அவர்களை இணைத்து இரட்டை அர்த்தத்தில் பேசினாரு. அப்போ உங்களுக்கு ஸ்டாலின் ஐயா படம் கிடைக்கலையா? அப்போ உங்களுக்கு மிதிக்கிறதுக்கு தெம்பு திராணி இல்லையா? அதே மாதிரி தான் ஏன் இப்போ திமுக ஆட்சியில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ன்னு பெண்களை இழிவுபடுத்தினாரே, நீ என்ன ஜாதிமானு கேட்டு ஒரு மாதிரி இலக்காரமாக கேட்டு பொது வழியில் அவமானப்படுத்தினாரே. இந்த அமைச்சர்களை எல்லாம் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்களாக தெரியலையா? இப்போ மொத்த தமிழ்நாடு பெண்களையெல்லாம் சீமான் வந்து அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறான்னு சொல்கிறீங்களே. ஓசியில் பஸ்ஸில் போறீங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களை குறிப்பிடுறது தான். அமைச்சர் பொன்முடியை நீங்கள் என்ன பண்ணீங்க? கும்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய நீங்கள் ஒட்டுணியாக பயணிக்கிற, உங்களுக்கு பிழைப்பு கொடுக்கின்ற உங்களுடைய சிபிஎம் கட்சிக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த திமுக. அதனால அங்கெல்லாம் உங்கள் பாச்சா பலிக்காது. அதே மாதிரி தான் துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் மகன் வந்து 1000 ரூபாய் வந்துச்சா, நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா அப்படின்னு மானக்கேடாக பேசினாரு. ஒரு 70 ரூபாய் ஃபேர் அண்ட் லவ்லி, 100 ரூபாய்க்குள்ளே இருக்க ஃபேர் அண்ட் லவ்லி வாங்க முடியாது, அந்த 1000 ரூபாயில தான் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. மக்களுக்கு கஞ்சி கொடுத்த 1000 ரூபாயில கஞ்சி குடிச்சாங்களா? நீங்கள் ஒருவேளை சாப்பாடு பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்களாமான்னு கேட்க துப்பு இல்லை. பெண்களை பார்த்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா? என்ன சொல்ல வராரு? நீங்க எல்லாம் மினிக்கிட்டு தெரியறதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதை வந்து நீங்க கேட்டீங்களா? அப்போ அந்த ஆளோட புகைப்படம் உங்களுக்கு கிடைக்கலையா? கிளிக்க முடியலையா? அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் பெண்களாவே தெரியல. உங்களை சொல்லிட்டா நீங்க வேலை செய்யல, நீங்க கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதிமுக ஆட்சியில ஒன்று நடந்தாதான் கேட்பீங்க. நீங்க கட்சி பேதம் பாக்குறீங்க. உங்களுக்கு எது எஜமானர்களோ அந்த எஜமானர்கள் ஆட்சியில பெண்களுக்கு எந்த அவலம் நடந்தாலும் நீங்க கேட்கறது இல்ல. சும்மா ஒரு பதாகையை பிடிச்சிட்டு ரோட் ஷோ நடத்திட்டு, அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க எஜமான் மாதிரியே தான், ஒன்றிய அரசு மோடி அரசு மாதிரி தான் ரோட் ஷோ நடத்திட்டு ஒரு பதாகையை பிடிச்சிட்டு போயிட்டீங்க. ஏன் நீங்க வந்து பொன்முடி அமைச்சர் மீது கமிஷனர் ஆபீஸ்ல போய் நிக்கல, மனு கொடுக்கல? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது, ஏன் ஸ்டாலின் ஐயா மீது இப்படி பெண்களை அவமதிக்கிறார், சசிகலாவை அவமதிக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நீங்க போய் மனு கொடுக்கல? செய்ய மாட்டீங்க. அதனால தான் சொல்றோம், இந்த மாதர் சங்கம் ஒரு பொதுவானது கிடையாது. திமுகவின் கைக்கூலிகள், கைப்பாவைகள். அதை தான் அவர் சொன்னாரு. அவர் சொன்னது, நீங்க பெரிய உத்தமர்கள், நீங்க புனிதர்கள், அந்த பாட்டில மோந்து கூட பார்க்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் வந்து ஒரு புனித வாழ்க்கைக்கு இலக்கணமா வாழ்றீங்கன்னா உண்மைதான். நீங்கள் உங்களுக்கு அது காயப்படுத்துருச்சுன்னா மனு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு அதுதான் அதிகாரம். நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கணும், வழக்கு போட வச்சிருக்கணும். ஆனால் காலையும் கையிலையும் போட்டு மிதிக்கிறதுக்கு, அதுவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவரை இவ்வளோ தூரம் அவமதிக்கிறீங்கன்னா, கோவத்தில் எல்லாம் தான் பேசுவாங்க. கோவத்தில் ஒரு நியாயவான் வந்து ஒரு இக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அநியாயக்காரங்களை இஷ்டத்துக்கு தாங்க பேசுவாங்க. மாட்டிகிட்டு இருக்க நியாயவான் வந்து நியாயமாக தான் பேசணும், சரியாக தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று குரல் கொடுக்குறவங்க, நியாயமான கோவம் வரும்போது வார்த்தைகள் தடிச்சு தான் விழும். தாங்கிற ஒரு ஃப்ராடு பொம்பளையை திட்டும் போது நாங்கள் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவோம். அது வந்து ஃபோர்ஜரி பண்ணுது, நிறைய ஐஏஎஸ்களை கைக்குள்ளே போட்டு ஐஏஎஸ்களின் புரோக்கர்களாக செயல்படுதுன்னு சொல்லுவோம். அது எப்படி தவறாக முடியும்? நிக்கிதான நல்லவா வல்லவள், பெண்ணாக இருப்பதினால் அவர் நல்லவர் வல்லவர், ரொம்ப ஒரு ஃப்ராடு பொம்பளையை மரியாதையாக சொல்லணுமா? அது மாதிரி தான் நீங்கள் பெண்ணியம் பேசி பெண்கள் போர்வையில் வரும் பேய்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கட்சி சார்ந்து வேலை செய்பவர்களுக்கெல்லாம் மரியாதையும் கிடையாது, மட்டும் கிடையாது. உங்களால் ஆனதை பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இதெல்லாம் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர் 2026 ஓரணியில் களவாடுவோம் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஓரணியில் தமிழ்நாடு இல்லை, ஓரணியில் களவாடு.
அப்படிங்கிற ஒரு தீம் எடுத்திருக்காரு. ஒரு கருத்தாக்கத்தோட ஒரு முழு மூச்சா வந்து 2026லையும் எப்படி குடும்பம் ஓரணியில் நின்று களவாடுவது அப்படிங்கிறதுக்காக இப்போவே செட்டு சேர்த்துக்கிட்டு இப்போவே கும்பல் இது பண்ணிட்டு இருக்காரு. இதில் வேற ஒவ்வொரு வீடாக போய் உங்களுடைய தேர்தல் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓட்டளிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தகுதியா இல்லை உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா அதை நாங்கள் பரிசீலனை செய்ய வரோங்கிற போர்வையில் போய் அவங்கள அறியாமலே உங்களுடைய கட்சியில் ஓடிபி நம்பர் கேட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரி ஃப்ராடு தரம் பண்ணுற இந்த திமுக அரசு எப்படி வாழ்த்த முடியும்? இதுதான் ஓரணியில் களவாடுன்னு சொல்லியாச்சுல. இப்போ உறுப்பினர், அதாவது தேர்தல் ஓட்டு போடுற அந்த இதை சாக்கா வச்சு உறுப்பினர்களையும் களவாட ஆரம்பிச்சிடுச்சு. அது எந்த கட்சியில் இருப்பாங்களோ இல்லை எந்த கட்சியிலேயும் பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் என் கட்சியில் களவாண்டு வைக்கணும். இதுதான் இது திமுக எப்போவுமே அப்படிதான். அடுத்தவன் மனைவியை அபகரிச்சிக்கும், அடுத்தவன் ஓட்டை அபகரிச்சிக்கும், கள்ள ஓட்டு போட்டு அடுத்தவன் நிலத்தை ஏன்னா தமிழ்நாடு அவங்க நாடு கிடையாது. அடுத்தவன் நிலத்தை, அடுத்த நாட்டோட மலை வளத்தை எல்லாத்தையுமே அபகரிச்சு பணம் மேல எல்லாத்தையும் அபகரிச்சுக்கும். இப்போ மனுஷங்களையும் அபகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரணியில் நின்று மக்களையும் களவாடிட்டு தெரியுது. அதான் ஓரணியில் களவாடு. நல்லாட்சி பண்றது இவரோட ஆட்சியிலேயே என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஒரு கூட்டம் இவரோட ஆட்சியிலேயே மனுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நல்லாட்சி கொடுத்தா எப்படி பிரச்சனை சால்வ் ஆயிருக்கணுமே, பிரச்சனை தீர்ந்திருக்கணுமே. இல்லை நல்லாட்சினா பிரச்சனையே இல்லாம ஆட்சி செய்யறது தானே, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து நல்ல விதமா ஆட்சி செய்யறது தான் நல்லாட்சி. அப்புறம் எப்படி மனுக்கெல்லாம் உங்கள்கிட்ட வருது? இப்படியே தான் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் மனு வாங்கி வச்சு பூட்டி வைக்கிறது தான் வேலை. அந்த நினப்பிலே இருக்கிறது. முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சிப்படி நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்ட்டு இன்னொரு மனுவை வாங்கி பெட்டியில் போட்டு பூட்டி வைக்க போகிறாங்க. அவர்கள் மயிலாடுதுறையில் தன்னுடைய வாகனம் பறிக்கப்பட்டு விட்டது தான் நேர்மையாக இருந்ததுனால. அதாவது நிறைய காவல் ஆய்வாளர் மரணங்கள், இல்லைன்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இதுலலாம் காவல்துறை எவ்வளோ தகுடுத்தம் பண்ணியிருக்கு. இதில் சில காவல்துறை அதிகாரிகளுமே இதில் வந்து தப்பு தவறுமாக இருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்ததுக்காகவும் அதில் சில திருத்தங்கள் செய்ய சொல்லி அவர் மறுத்ததுனால அவர் பழி வாங்கும்படியாக மயிலாடுதுறை மாற்றி அவரோட வாகனத்தை பிடுங்கி அவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவர் நடந்து செல்றதை படம் பிடிச்சி போட்ட உடனே எகிரி குதிச்சு நீ வளைஞ்சு நிற்கணும், ரொம்ப ஸ்ட்ரைட்டாலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கும் ஞாபகம் வருது. நானும் வந்து அந்த குழந்தைகளுக்காக பணியாற்றிய இடத்துல எனக்கும் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, ரொம்பலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி வளைஞ்சு நினைச்சுதாமா போகணும் அப்படிம்பாங்க. மக்கள் சேவையில் நியாயம் நீதி நேர்மைன்னு கடைபிடிக்க வேண்டிய இடத்துல வளைஞ்சு நெளிய வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட்டு தான். நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் வளைஞ்சனாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐயோ தான் கதி, அவங்களுக்கு நியாயமே கிடைக்காது. அப்போ அவர் வந்து ஓப்பனாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். டேவிட்சன் ஒரு 2-3 பேரோட பேரை சொல்லும்போது டேவிட்சன் ஆசீர்வாதம்ங்கிற ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியோட பேர் அடிபடுது. இவங்கெல்லாம் எதுக்கு நியாயம் நீதி நேர்மை பேசுகின்ற மார்க்கத்திலிருந்து வந்து அந்த மார்க்கத்தின் இழிவு துறவிகளா, அந்த மார்க்கத்தை இழிவுபடுத்துகிறவர்களா, அந்த மார்க்கத்துக்கே களங்கம் கற்பிக்கிறவங்களா இருக்காங்க. கொஞ்சம் இந்த பேர்களையாவது மாற்றி தொலைங்க. ஏற்கனவே பாஸ்போர்ட்டு அது இதில் எல்லாத்துலேயும் ஃப்ராடுத்தனம் பண்ணி இப்போ போய் உட்காந்துட்டு இருக்க இடத்துலையும் ஒரு புத்தியே தெரியாது. இப்பவும் வந்து மேலதிகாரிங்கிற போர்வையில் அத்தனை அக்கப்போர் பண்ணுறது, நேர்மையானவங்களை காட்சி தள்ளுறது, இல்லை பழி வாங்கி தள்ளுறது, எதையாவது இது பண்ணுறது. தயவு செய்து இப்படி கிறிஸ்தவ போர்வையில் ஒரு நல்ல ஒரு பெயர்களை நல்ல ஒரு மார்க்கத்தில் இருந்து அந்த மார்க்கம் எதை கற்பிக்குதோ அதுக்கு நேர் மாற்றி செயல்பாடுகளை செய்கிற சாத்தானிய குணங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் தயவு செய்து அந்த மார்க்கத்திலேருந்து வெளியில் வந்துருங்க. அந்த பெயர்களையாவது மாற்றிடுங்க. மார்க்கத்துக்கு ஒரு இழிவு நிலையையும் ஒரு களங்க பேரையும் வாங்கி கொடுக்காதீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அசிங்கங்கள் எந்த துறையில் எடுத்தாலும் ஒன்று அந்தந்த துறைகளால் பொதுமக்களுக்கு பாதிப்பு, இல்லை அந்த துறைகளில் இருக்க நேர்மையான அதிகாரிகளுக்கு பாதிப்பு, இப்படி குழந்தைகளுக்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதிப்புன்னு திமுக ஆட்சி எல்லாத்துலேயும் ஒரே காட்சிகள் தான். அந்த ஆட்சியிலையும் என்னென்ன பிரச்சனையோ என்னென்ன பாதிப்போ மக்களுக்கு அதில் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த ஆட்சியிலையும். ஆனாலும் மக்கள் இந்த பேய்க்கு பயந்து அந்த பேய்க்கு போடுவோம், அந்த பேய் வந்த பிறகு அந்த பேய்க்கு பயந்து இந்த பேய்க்கு போடுவோன்ட்டு இந்த அதிமுக பேய்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்னு இருந்தீங்கன்னா உங்களை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது.